ஸோ ஹாய் கைஸ், நான் அவங்க இடத்துல தானே பாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தி கோல்டன் பிளானட் தியாபா ப்ராஃபஸி, ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான செய்தியை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து உங்களுடைய கற்பனைக்கு வந்து அதிகமான ஒரு வேலை அப்படிங்கிறது இருக்குது. நான் சொல்கிறது நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காட்சி நீங்கள் யோசித்து தான் பாருங்களேன். ஏன்னா இந்த எழுதின இந்த ஆத்தர் இருக்கார் இல்லையா, மைக்கேல் டெஸ்மார்க்கே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கண்ட காட்சிகளை வந்து என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியலை. ஏன்னா என்னுடைய மொழியில் வந்து அந்த அளவுக்கு வார்த்தைகள் கிடையாது. இந்த என்னுடைய உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் கிடையாது. இதுக்காகவே நான் தனியாக ஒரு அகராதி எழுதணும் போல் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறார். ஸோ நிறைய விளக்கங்கள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே வர்றார். அந்த சுற்றுச்சூழல், அவர்களுடைய தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இருக்குது, அவர்களுடைய உடலே வந்து இயற்கையாகவே, நாம் வந்து சித்துக்கள்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் அவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு சிலது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம சின்னதாக அப்படி பார்த்துட்டே வர போகிறோம். ஸோ உங்களுடைய கற்பனைக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்க போகிறது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதற்கு முன்னதான பதிவுகள் பார்க்கலை அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த பிளேலிஸ்ட் லிங்க் தந்திருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் தட்டி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, சேனலையும் வீடியோவும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் வேறு என்ன இருக்குது, அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்ருங்க. அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு பொருளாதார அளவில் உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்குண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய மற்ற 2 சேனலான நெத்திலந்தமணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன், ஸோ 2ஐயும் பாருங்கள். 3 சேனலையும் வீடியோஸையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட். ஸோ போன பதிவில் வந்து மைக்கேல் வந்து அந்த தியாபான்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்திற்கு போயிட்டு அங்கே ஒரு சில அனுபவங்கள் எல்லாமே அவர் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ அதை வந்து போன பதிவு வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி அதனுடைய வழி தொடர்ச்சி. அவங்க வந்து அந்த ஒரு ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஒரு நம்ம ஊரில் சொல்ல போனோன்னா இந்த பறக்கும் கம்பளம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பலகை மாதிரி இருக்குது. அது மேலே அப்படியே பறந்துகிட்டே இருக்காங்க. இட்ஸ் பிளாட்ஃபார்ம் பட் இட் ஃப்ளோட்ஸ், சரிங்களா. ஸோ அந்த இதில் அப்படியே பறந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த காடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அந்த காடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை தாண்டி அவங்க அப்படியே போகும்பொழுது அந்த நிலப்பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சொல்கிறாரு. பளிங்கு போல் இருக்குது அப்படிங்கிறார். நிலம் வந்து பளிங்கு போல் இருக்குது. இட் லுக்ஸ் லைக் எ கிறிஸ்டல். அந்த லேண்ட்ஸ்கேப், அது வந்து நிலப்பரப்பு அப்படிங்கிறது பளிங்கு போல் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பறவைகள் எல்லாமே வந்து உங்களால் அந்த பறவைகளினுடைய ஒரு அழகை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி வார்த்தைகள் என்னுடைய உணர்வுகளுக்கு வந்து வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகள் இல்லை. ஸோ நான் இன்றைக்கி நமக்கு புரிகிற மொழியில் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த அழகிற்கு வந்து அது ஒப்பே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகுந்த அழகுடையதாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நிறங்கள் எல்லாமே அந்த முன்னாடியே அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், அந்த நிறங்கள் உள்ளிருந்து வெளியே வருது அப்படிங்கிறார். நிறங்களுக்கு உயிர் இருக்குது, நிறங்களுக்கு தன்மை இருக்குது, நிறங்களுக்கு அதிர்வு அலைகள் இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்ம இங்கே உணர முடியுது. அப்படியே அந்த நிறங்களினுடைய அதிர்வு, நிறங்கள் உயிரோட்டத்தோடு இருக்குது இந்த இடத்துல. ஒரு பறவைங்கிற உயிர் அதனுடைய உடல்லிருந்து வெளிவரக்கூடிய அந்த நிறங்கள் நம்மளை ஒரு வகையாக பாதிக்குது. பிகாஸ் அது ஒரு வகையான உயிரோட்டத்தோடு இருக்குது அந்த நிறங்கள் அப்படிங்கிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பறவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருக்குது. வானம் உயர்ந்து இருக்கக்கூடிய மரங்கள் மேலெல்லாம் அந்த பறவைகள் அப்படியே அமர்ந்துருக்கு. நாங்கள் அப்படியே அவர்களை கடந்து போகும்போது அது எங்களை பார்த்து எந்த பயமும் படல. அது அப்படியே எங்களை பார்த்துட்டு அப்படியே அது பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் கண்ணுக்கு வந்து பெரிய ஒரு விருந்தாக இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் வந்து மெக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான கிளி இனம், சரிங்களா. ஸோ அந்த மெக்கா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல வண்ணங்கள் இருக்கும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடியது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு பறவையை அங்கே பார்க்குறாரு. அது போல், சரிங்களா. ஏன்னா நமக்கு அப்படி சொன்னால் தான் புரியுங்கிறனால அவர் சொல்கிறாரு அது போல். அப்போ அந்த மெக்கா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளி வகை பார்க்குறதுக்கு நீல நிறம், மஞ்சள் நிறம், இளர் சிவப்பு, பிங்க், சரிங்களா. அதுக்கப்புறம் ரெட் ப்ளமெஜ் அப்படிங்கிறார். ஸோ அப்படியெல்லாம் ஒரு நிறம் இருக்கும் போல், ரெட் ப்ளமெஜ். ஸோ அந்த மாதிரி நிறத்துலலாம் இருக்குது அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு வகையான பறவை வந்து நம்ம ஊரில் ஹம்மிங் பேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பறவைக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கமாக சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய அந்த பறவைகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல அப்படியே உயிரோட்டமோடு இருக்கக்கூடிய சிவப்பு நிறங்கள் கொண்டதாகவும், அதனுடைய அந்த இறகுகள்லாம் அப்படி மலைச்சாரல் மாதிரி அப்படியே அந்த தங்க நிறங்களை வந்து தூவி விட்டால் எப்படி இருக்கும், சிவப்பு நிறத்தின் மீது தங்க நிறங்கள் தூவி விட்டு அது கற்பனையிலேயே அழகாக தெரியும் நமக்கு. அதுபோல் இருக்கும் அது அப்படியே பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பறவையினுடைய அந்த ஒரு வால் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சிவப்பு, பிங்க்கு, ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரி இந்த நிறங்கள் எல்லாம் இருக்குது. சொர்க்கபுரியில் இருக்கக்கூடிய பறவைகள் இப்படி தான் இருக்கும் போலப்பா, நான் சொர்க்கத்துக்குள்ளே தான் இருக்கேன் போல் என்னவோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கான். அதனுடைய வால் பகுதி மட்டும் 250 சென்டிமீட்டர் இருக்குது அப்படிங்கிறார். வால் பகுதி மட்டும் 250 சென்டிமீட்டர் இருக்குது.
இறக்கை ஒரு அந்த விங் ஸ்பேன், ஸோ அப்படின்னா ஒரு 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 பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு அந்த இறக்கை மட்டும் 6 அடி 56 அங்குலம் இருக்குங்கிறார். அவ்வளோ பெருசு இருக்கான் பறவைகள். இது சராசரியாக அங்கே இருக்கக்கூடிய பறவைகள். நம்ம ஊரில் ஹம்மிங் பேர்டுன்னு சொல்லக்கூடியது குட்டியாக இருக்கும். அதுபோல் சராசரியாக அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அவர் பயன்படுத்துகிறார். சரிங்களா? இன்னும் கரண்ட் போச்சா? ஓ, அதனால தான் ஏசி இல்லை, சுடுது, பயங்கரமாக வேகுது. ஆல்ரைட். ஸோ அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறங்கள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது அதனுடைய அந்த என்ன சொல்கிறது, உடலில் இருக்கக்கூடிய அந்த நிறங்களை பார்க்கும்பொழுது நம்ம ஊரில் ரத்தினங்கள் எல்லாத்தையுமே இப்படி கையில் எடுத்து குமிச்சு வச்சா நிறமாக அப்படி பார்க்கறதுக்கு அப்படி கண்ணை பறிக்கிறார் போல் இருக்கும் தெரியுமா? அதுபோல் இருந்து தான் அந்த பறவையின் மீது இருக்கக்கூடிய அந்த நிறங்களை பார்க்க அப்படியே ரத்தினங்களை சிதற விட்டது போல் இருந்தது அந்த இடத்துல. அவ்வளோ அழகாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் அந்த அந்த பறவையினுடைய அதுக்கப்புறம் அது பறக்கும் பொழுது பார்த்தோன்னா அதனுடைய அந்த இறக்கையில் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்குது. அதனுடைய இறக்கை அப்படியே ஒரு மாதிரி ஒரு புகைமூட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பிங்க் கலர் வந்து அதில் அப்படியே இருக்குது. அப்படி லேஸ் அப்படி டச் பண்ணிட்டு போன மாதிரி ஒரு வந்து நல்ல பிரைட் ப்ளூ கலர் வந்து அதனுடைய அந்த அந்த இறக்கினோட ஓரத்தில் அந்த விங்ஸினோட அதனுடைய ஓரத்தில் வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இறக்கையினுடைய அந்த மேல்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆரஞ்சும் எல்லோ கலரும் அப்படி கலந்த மாதிரி இருக்குது. அதனுடைய தலைகளில் வந்து இந்த கொண்டை இருக்கும் தெரியுமா, அந்த கிளிக்கு கொண்டை இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொண்டை அது கொண்டு இருந்தது. அதில் எல்லா கலருமே இருக்கியா, அதில் என்னதுன்னு நான் சொல்கிறது, சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, ப்ளூ, ரெட்டு, எல்லா கலருமே இருக்குது. க்ரீம் கலர் முதல்ல கொண்டு இருக்குது. அதை நீ ஒன்றுமே சொல்லுவேன், அந்த அந்த தலைக்கு மேலே அந்த கொண்டை மாதிரி இருக்கக்கூடியது அத்தனை கலரும் இருக்கியா, அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு, அந்த பறவைகளெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறாரு. அப்போது இந்த போல் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளெல்லாம் அப்படியே மெய் மறந்து அப்படியே கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. நம்ம பூலோகத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிவப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 15 வகையான சிவப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இங்கே தியாபாவில் பார்த்தோம்னா 100 வகையான சிவப்பு இருக்குது. இப்படி ஒரு இங்கே நம்ம சிவப்புங்கிறது பல வண்ணங்களாக இங்கே நம்ம நிறைய கொடுக்குறாங்க. ஒரு ஒப்பீடுக்கு சொல்கிறார், உலகத்தில் 15ன்னு பார்த்தா தியாபாவில் 100 நிறங்கள் இருக்குது, அவ்வளவு நிறங்கள் இருக்குது, அத்தனை நிறங்களும் உயிரோட்டமோடு இருக்குது அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து சொல்கிறார். தவிர அந்த இடத்துல அந்த பூமியில் எங்கே போனாலும் ஒரு வகையான ஒரு இனிமையான கீதம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறார். இந்த ஒரு இனிமையான கீதம் அது எப்படி இருக்குன்னா ரொம்ப இதமாக இருக்குது மனசுக்கு, நம்மளை அப்படியே ஆஹா நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்மளை பீஸ்ஃபுல்லாக காமாக அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். அப்போது அந்த இது பண்ணும்பொழுது அவங்க அந்த தாவுகிட்ட கேட்குறாங்க, தாவ் என்ன இது ஒரே மியூசிக்கு, ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது தாவ் சிரிச்சுட்டே என்ன சொல்கிறாங்க, இல்லை இங்கே கீழே வந்து ஒரு வகையான பூச்சி, இந்த நம்ம ஊரில் சில்லற பூச்சின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சிறு பூச்சிகளில் அந்த செடிகள்லாம் இருக்கும். அந்த பூச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான பூச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய சப்தங்கள் இங்கே இருக்கக்கூடிய நிறங்களினுடைய அதிர்வலைகளோடு சேர்ந்து சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர்களோடு சேரும்பொழுது அது இனிமையான கீதமாக மாறுது அப்படிங்கிறாங்க. இப்படி இந்த 3மே உயிரோட்டமோடு இருக்குங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பூச்சி வகையிலிருந்து வரக்கூடிய சப்தம் நிறங்களோடு இருக்கக்கூடிய அதிர்வலைகளோடு சேர்ந்து சூரியனுடைய கதிரோடு சேரும்பொழுது ஒரு இனிமையான கீதமாக மாறுது. எங்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூச்சி வகை இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய, அதாவது தியாபான்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பார்வை புலன் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இது எப்படியா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கும் அதுக்கு என்னங்க இருக்குது, ஏதோ காதில் நம்ம கேட்குறோம், இந்த பூச்சி இது பண்ணால் காதில் ஒரு இது கேட்குறோம், அது இதமாக இருக்குது, கண்ணாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா இல்லை, அது அந்த அந்த உடலில் வந்து அந்த அமைப்பு இருக்குது, அந்த கண்ணோடு அது வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த பூச்சி இனம் இல்லைன்னா உன்னுடைய கண்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொன்னாங்க. பட் அது நடக்காது மைக்கு. ஏன்னா நாளை காலையில் எங்கள் சூரியன் வந்து இருக்காதியா, அழிஞ்சு போயிரியா அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு செய்தியாக இருக்குமோ அதுபோல தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த பூச்சி வகைகளும் இந்த இனிமையான கீதமும் மாறுவது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் ப்ராக்டிக்கல் நோட் அதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அட்லீஸ்ட் இப்போதைக்கு கிடையாது, பல ஆண்டுகள் கழித்து வேணால் என்னவோ நடக்கலாமோ என்னவோ, ஆனால் அதற்கு உண்டான ப்ராக்டிக்கல் இது கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அப்படி பேசிட்டு அந்த காட்டினுடைய அந்த பகுதியெல்லாம் அப்படி தாண்டி எல்லாம் மேலே வரும்பொழுது ஒரு ஜேடு க்ரீன்னு சொல்லுவாங்க. ஜேடு க்ரீன்னா அது ஒரு வகையான ஒரு அடர் பச்சை நிறத்தில் இருக்கும், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்ப்பரிக்கக்கூடிய ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஜேட் க்ரீன் பார்க்குறதுக்கு. அந்த அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படியே, சரிங்களா? அதை தாண்டி தான் அவங்க வந்து வராங்க.
பிளாட்டிபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பூமியில் வந்து பிளாட்டிபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய மீன் இனங்கள் வந்து அதில் அப்படியே நீந்திட்டு போய்கிட்டே இருக்கான். இவங்க இந்த மேலே போகும்பொழுது அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கிறது தானே அப்படி பறந்து போகிறாங்க. பறந்து போகும்போது அதனுடைய நிழல் வந்து இப்படி கீழே படுது. அதை வந்து அந்த மீன்கள் எல்லாம் அப்படியே ஆர்வமாக தாண்டி தாண்டி இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பனை மரம் ஒசரத்துக்கு இருக்குது. ஆனால் தென்னை மரங்களுடைய அந்த தோகைகளோடு இருக்கக்கூடிய அந்த மரங்கள்லாம் அந்த இடத்துல நிறைய இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பீச் ஓரத்தில் தான் இவங்க அப்படியே பறந்து வர்றாங்க. அந்த ஆற்றுப்படுகை அப்படி தாண்டி அந்த இடம் அப்படியே பீச் மாதிரி இருக்குது. கடல் பகுதிக்கு வர்றாங்க. வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த மணல் இருக்குது பார்த்தீங்களா, தங்கத்தினால் ஆன மணலாம். அது தங்கம் தான் அந்த மணல். அது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாதிரி மணல் கிடையாது, அது தங்கம் தான். தங்கமே அப்படி மணலாக இருக்குது. பட் அவங்களுக்கு அதை பற்றி ஒரு பொருட்டே இல்லை. நம்ம எப்படி மண் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்படி கையில் எடுத்து சும்மா அப்படி நார்மலாக அது இருக்க மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு அது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கிறதுல அதில் பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு சூரிய குழியில் எடுத்துக்கிட்டு ஒரு சிலர் தண்ணியில் ஆடிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அப்படி சூரிய குழியில் எடுத்துகிட்டு அப்படி படுத்துக்கிட்டு இருக்காங்க. சில 100 பேர் அங்கே இருக்காங்க. பட் அவங்களுக்கு அதை பற்றியே இந்த பூமியில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு நான் பூமியை ஒப்பீடு காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அறிவினுடைய விகிதாச்சாரம் அவ்வளவு தான் இருக்குது அப்படின்னு அவரையே கேவலமாகவும் சொல்லிக்கிறாரு. கொண்டு போய் இந்த இடத்துல பூமியை கொண்டு போய் வைக்கிறேனே நான். பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. பூமியில் பார்க்கக்கூடிய காட்சி மாதிரியே இது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை சொல்கிறேன். என்ன தான் வந்து அவர் ஒரு ஹெல்மெட் போட்டிருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறங்கள் அவர் நேரடியாக பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய அந்த நிறங்களும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு அதிர்வலைகளும் பார்த்தோம் அப்படிங்கும் பொழுது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அது எனக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி அதிகம் கிடையாது. அது வந்து எப்படின்னா என்னை பயங்கர இதமாக மாற்றிடுது. இப்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம்னா அதனுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கும், அழுகாச்சா தான் இருக்கும் இல்லையா. அது வந்து ஒரு ஆனந்தத்தினுடைய பெருக்குனால, என்னுடைய வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு சுகமான ஒரு இன்பம், அதனுடைய ஒரு வெளிப்பாடாக வருவது அழுகை இருக்கு இல்லையா. அந்த அழுகை தான் எனக்கு வருதே தவிர என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியல. அவ்வளவு இனிமையாக இருக்குது அப்படிங்கிறாரு. சொர்க்கபுரி இப்படி தான் இருக்குமோ இல்லை இதை விட பயங்கரமாக இருக்குமோ எனக்கு தெரியல. இல்லை நம்மளுடைய புராணங்களில் சொல்லக்கூடிய சொர்க்கபுரி தங்க நகரம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஓகே, ஸோ அப்போ இப்படி பறந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய கடல்லெல்லாம் பெரிய அலைகளெல்லாம் வருது. அந்த அலைகளுக்கு மேலே பறக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ தூரம் பறக்கிறாங்கன்னா 39 அடி 37 அங்குலம் மேலே பறக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு அலை வந்து ஏறத்தாழ ஒரு 35 அடியாவது வரும்னு வச்சுக்கோங்க. சராசரியாக வரக்கூடிய ஒரு அலை வந்து 35 அடின்னு வச்சுக்கிட்டாலுமே இவங்க 39 அடி மேலே பறக்கிறாங்க. சரிங்களா. அப்படி மேலே பறக்கும்போது தூரத்தில் பார்க்குறாங்க, சிறு சிறு புள்ளிகள் போல் தெரியுது. ஒரு சில சின்னதாக இருக்குது, ஒரு சிலது பெருசாக இருக்குது. பட் அது என்னன்னு எனக்கு தெரியும், பிகாஸ் முன்னாடியே நான் ஃப்ளைட்டில் வரும்பொழுது அதை பார்த்துட்டேன். இது இவங்களுடைய அந்த மொட்டை மாதிரி இருக்கக்கூடிய அந்த வீடு, தங்கக்கூடிய இடம், சரிங்களா, ரெஸ்டிங் ஸ்பேஸ். அப்போ இப்படி பறந்து வரும்பொழுது அங்கே ஒரு வகையான மீன் இனம் வந்து எங்களை துரத்திட்டே வந்துக்கிட்டே இருக்குது, விளையாட்டு பண்ணிட்டு அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா கீழே பார்த்தோன்னே என்னது இது, இந்த நிழலை தாண்டிட்டு அப்படி வந்துட்டு என்னது இது, டால்ஃபின்ஸா அப்படின்னா, டால்ஃபின்ஸோடைய ஒரு வகையான உடன் பிறந்த சகோதரர் மாதிரி நினச்சிங்க. நாங்கள் வந்து இதை வந்து டஜிக்ஸ் அப்படிங்கிற அந்த பேரில் அழைக்கிறோம். இது வந்து ரொம்ப அறிவில் நல்ல முதிர்ந்த இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஸோ இது வந்து டால்ஃபின் மாதிரின்னு வச்சுக்க, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய டால்ஃபினுடைய ஒரு சகோதரன் மாதிரி நினச்சிக்கோ அப்படின்ட்டு அது ரொம்ப அப்படி ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இது பண்ணிவிட்டு அப்படி வருது. அப்போது இவங்க அப்படி பறந்து வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அப்படி மைக்கிள் கீழே பார்த்து தாவு அங்கே பாரு அப்படின்னோடனே தாவு டக்குன்னு காமிச்ச இடத்துக்கு இப்படி பார்த்தோன்னே தாவுக்கு ஒரே சிரிப்பு வந்துடுது. என்ன அப்படின்னு சொன்னால், ஆனால் தாவு சிரிக்கிறாங்க அது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மைக்கிளுக்கு இல்லை. மைக்கிள் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்னத்தை பார்க்குறாருன்னா, மனிதர்கள் காற்றில் வந்து அப்படி மிதந்துட்டு இருக்காங்க. இப்படி நேராக நிற்கிறாங்க, சரிங்களா, இப்படி நெட்டுக்கு நேராக நிற்கிற மாதிரி காற்றில் அவர்கள் வந்து மிதந்துட்டு இருக்காங்க. இவர்களை நோக்கி வேகமாக வந்துக்கிட்டும் இருக்காங்க. அப்போ இதை வந்து மைக்கிள் வந்து தாவுகிட்ட காமிக்கிறார். தாவு இந்த பாரு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, எப்படி தாவு இது நடக்குது, எப்படி ஒரு மனுஷனால் வந்து, அதாவது உங்கள் உலகத்தில் வந்து ஒரு உயிர்னால் எப்படி பறக்க முடியுது அப்படின்னோடனே, என்ன மைக்கிள் உனக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா உங்கள் ஊரில் சொல்ல போனால் லெவிட்டேஷன், காற்றுல பறக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படின்ட்டு. அதற்கு வந்து நாங்கள் ஒரு வகையான இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம். இடுப்பில் அணியக்கூடிய ஒரு இயந்திரம், தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதில் சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்று இருக்கும். கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிட்டியோலாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இரண்டும் பார்க்கும்போது ஒரு வகையான அதிர்வலைகளை உண்டு பண்ணும். இந்த அதிர்வலைகள் வந்து இங்கே இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வந்து வேலை செய்யும். ஸோ இந்த கையில் இருக்கக்கூடியதை வந்து நான் எப்படி அசைக்கிறேனோ அதற்கேற்றாற் போல் என்னுடைய திசை மாறும், நான் செல்லக்கூடிய அந்த ஒரு வேகம் அப்படிங்கிறது மாறும். நம்ம ட்ரோன் பறக்க விடுற மாதிரின்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த மாதிரி மாறும். ஸோ அதனால நாங்கள் வந்து இதை வந்து நிறைய பேர் இங்கே வந்து வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய பறந்து போகிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு விருப்பம் உண்டு. ஸோ அதனால் இது பண்ணிகிட்ருக்கோம்
அப்படின்னா அப்புறம் அவங்க கூடலாம் இப்படி ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு அளவலாவே இருந்துட்டு அப்புறம் அவங்க போயிட்டாங்க. இவங்களும் திரும்ப கிளம்புறாங்க. அப்போ மைக்கேல் கேட்குறாரு, தாவ் ஏன் வந்து இப்போ நம்ம மட்டும் இந்த பறக்கிற வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளும் ஏன் இந்த மாதிரி பறந்து போகலன்னா, உனக்கு எப்போ பார்த்தாலும் அவசரம் தான் மைக்கேல், பொறுமையாரு எல்லாம் பண்ணலாம், கொஞ்சம் சொல்லித்தரேன், தவிர உனக்கு இது இன்னும் பறக்க தெரியாது, நீ வந்து அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த அது பேர் என்ன லிட்டியோலாக் அதை வந்து சரியாக பயன்படுத்தலைன்னா எங்கேயாவது கொண்டு போய் முட்டி சாத்தி நின்றுவீங்க. ஸோ அது வந்து டேஞ்சராக போயிடும் உனக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாரு, பின்ன நம்ம அதை பார்க்கலாம், அதனால தான் இப்போ நம்ம வந்து இந்த வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ அப்படியே போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது அங்கே நிறைய அந்த பூக்கள் நிறைந்த புதர்கள் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. அழகழகாக இருக்குங்க, சூப்பராக இந்த 2 பக்கமும் மரம் செடி கொடி எல்லாம் அப்படி இருக்குது, நடுவில் தடமாட்டு இருக்குது. அந்த அழகாக அப்படி போகிறாங்க. போனோன்னு ஒரு முட்டையாட்டு இருக்குது அந்த ரூம், சரிங்களா. ஸோ அதற்கு ஒரு விளக்கம் இருக்குது, இப்போ பாருங்கள். அப்போ அந்த முட்டையாட்டு இருக்கு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெருவாரியே இருக்கக்கூடியது இப்படி முட்டையை கவுத்தி போட்ட மாதிரி இப்படி படுக்கு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலது வந்து அந்த ஊசி மாதிரி இருக்குல்ல முட்டையினுடைய டாப் பாண்ட், அது நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்குது. ஆனால் பெருவாரியாக வந்து இப்படி கிடத்து வைத்தார் போல தான் இருக்குது. அதனுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 98 அடி 43 அங்குலம் இருக்குது. அகலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 65 அடி 62 அங்குலம் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுதான் நீள அகலத்தினுடைய அளவு. அப்போ இவங்க வர்றாங்க, வந்து அந்த பறக்கிற வண்டியிலேருந்து கீழே இறங்குறாங்க. இறங்கினோன்னு ஒரு பிரைட் லைட் ஒன்று எரியுது, அதற்குள்ளே இப்படி பூந்து இப்படி வெளியே போயிடுறாங்க. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, எனக்கு அது அந்த உள்ளே பூந்து வரும்பொழுது எனக்கு எதிர்ப்பு ஏதாவது ஒரு மாதிரி தெரிஞ்சுதான்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இந்த குல்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு மாதிரி பெட்ஷீட்டாக இருக்கும், இந்த குளிர் பிரதேசங்களில் போத்துவாங்க குல்ட்டுன்னு, அது நம்ம மேலே விழுந்தால் நமக்கு ஒரு வகையான ரொம்ப அப்படி இறகு வந்து இப்படி மேலே வட்டு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அழுத்தம், ஒரு புஷ் தெரியும்ல. ஸோ அதற்கு அந்த மாதிரி ஒரு புஷ் தான் இருந்தது. அதற்குள்ளே நான் அப்படி நுழைஞ்சு உள்ளே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய கட்டடங்களுக்குள்ளே போகும்பொழுது நான் உள்ளே போனேன்னு சொல்கிறதுக்கே அங்கே ஒன்றும் இல்லை, நான் இன்னும் வெளியே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா இவங்க வெளியே ஒரு வகையான காட்சி, இவங்களுடைய கட்டடத்துக்குள்ளே வந்தால் இங்கேயும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து பச்சை பசேல்னு இருக்குது, நிறைய வந்து மரங்களினுடைய கிளைகள் எல்லாமே இருக்குது இந்த இடத்துக்குள்ளே. வானத்தை என்னால் தெளிவாக பார்க்க முடியுது, பட்டாம்பூச்சி போகுது, பூக்கள் இருக்குது, பறவைகள் வந்து அந்த முட்டை போல் இருக்கக்கூடிய அந்த ஓடு மேலே அமருது. அந்த அறைக்குள்ளே வந்துட்டோம் அப்படி அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோன்னா மேலே அந்த ஓடு மாதிரி இருக்கிறதே காணாமல் போயிடுது. நான் இன்னும் வெளியே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுக்குது. ஸோ இது எனக்கெல்லாம் புரியல, எப்படி ஒரு பறவை வந்து எப்படி மேலே உட்காருது, அது எப்படி அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஒரே வித்தியாசம், இங்கே உள்ளே வந்தால் என்னென்னா இப்படி அந்த நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கார்பெட் ஒரு பெட்ஷீட் போட்டு விட்டு அந்த பெட்ஷீட் மேலே நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அந்த ஒரு துப்புட்டு உள்ளே இருந்ததுன்னா அந்த துப்புட்டை பார்த்து நான் நினச்சிக்கலாம், ஓ சரி நான் வந்து அந்த அறைக்குள்ளே இருக்கேன், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு நான் நினச்சிக்கலாம். அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. எல்லாம் பெருசாக இருக்கேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பெரிய அவசரத்துலேயும் சரி இப்போ இதுலேயும் சரி ரொம்ப பெரிய ஆளுகளாக இருப்பாங்க. இப்போது தாவ்கிட்ட கேட்குறாரு, தாவ் எப்படிப்பா உங்கள் வீடு கட்டணம் மட்டும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அது எனக்கு புரியவே இல்லை, எந்த மாதிரி இது நடக்குது அப்படின்னோடனே, மைக்கில் அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். சரி நீ முதல்ல என்ன பண்ணு அப்படின்னு சொன்னால், இது இப்படி நான் சொல்கிறேன் உனக்கு புரிய வைக்கிறேன். இப்போது நம்மளுடைய உடலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆரான்னு ஒன்று இருக்குது, ஒரு வகையான சக்தி வட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதற்கு வெளியே ஓவல் ஷேப்பில் பார்த்தோம், நீள்வட்ட வடிவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆன்ம சக்தி, ஈத்ரிக் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சக்தினால் ஆன ஒரு உடல் அப்படிங்கிறது வெளியே இருக்குது. இந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வகையான மின்காந்த மின் சக்தி இருக்குது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதுக்கு இருக்குது. இது உங்கள் கிரகமானாலும் சரி, இந்த கிரகமானாலும் சரி, எந்த படைப்பானாலும் சரி, இது எல்லாத்துக்குமே பொது, சரிங்களா. எல்லாத்துக்கும் இது இருக்கும். இது ஒரு வகையான மின் அதிர்வை வந்து அது உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஆரான்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி வட்டத்தோடு ஒப்பிடக்கூடாது. இது ஆராக்கு வெளியே கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோடு சேர்ந்து மின் அலைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு சக்தி உடல் அப்படிங்கிறது வெளியே இருக்குது. இது எல்லா உயிர்களுக்கும் எல்லா படைப்பிற்கும் இது உண்டு. இப்போ இதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, இதனுடைய தன்மைகள் எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை நாங்கள் வந்து ஒரு வகையான சக்தியை நாங்கள் வந்து மாற்றிட்டோம். ஒரு நியூக்ளியஸ், ஒரு சென்டர் பார்ட் ஒன்று உண்டு பண்ணிட்டோம். அது வந்து அந்த சக்தியை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த மின் சக்தியை வந்து வெளியே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ், ஒரு சென்டர் பார்ட் இருக்குது. இதுக்கு சுற்றி தான் இருக்கக்கூடிய நீ பார்க்கக்கூடிய அந்த கட்டடம் போல் இருக்கக்கூடிய அந்த பெரிய கோழி முட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது இந்த கோழி முட்டை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்து அப்படின்னு சொன்னால் வெறும் ஒரு மின் சக்தி தான். ஆனால் நாங்கள் எங்களுடைய தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையில் அதை வந்து கொஞ்சம் கூட கடினத்தன்மையாக இருக்கிற மாதிரி மாற்றிட்டோம். இப்போ நீ பறவை எல்லாம் மேலே உட்காருதுன்னு கேட்குற இல்லையா, இந்த பறவை வந்து கொஞ்சம் கனம் குறைவாக இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அது மேலே உட்காந்துக்கும்.
கனம் அதிகமாக இருக்கக்கூடிய பறவை வந்தது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு இப்படி உள்ளே விழுகும், அது பயத்தில் டக்குன்னு பறந்து போயிடும். ஸோ எந்த வகையிலையும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இங்கே வந்து கிடையாது. அது பாட்டுக்கு அது அப்படியே சேஃபாக இருக்கும், எந்த மிருகங்களும் உள்ளே வர்றது தொந்தரவு இருக்காது. அப்போ நம்ம உள்ளே நுழையும் பொழுது ஒரு வகையான ஒரு ஒளி தெரிஞ்சு அந்த ஒளிக்குள்ளே தானே பூந்து வந்தோம். நீ சொல்கிறபடி எல்லாமே சக்தி தான்னா இந்த எங்கே வேணாலும் பூந்து நம்மளால் வர முடியும்ல, பறவையெல்லாம் உள்ளே வருதுன்னா தாராளமாக பூந்து வர முடியும். ஆனால் நீ பாரு இங்கே சுற்றி பாரு நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, எங்கேயாவது உள்ளே நுழையிறேன்னு சொல்லி போய் எங்கேயாவது முட்டிட்டேன்னா, ஸோ அதனால ஒரு பொதுவான நுழைவாயில் ஒரு வெளிச்சத்தை நம்ம காட்டினோம்னா இதுதான்ப்பா நுழைவாயில் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே மைக்கேல் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் நான் சரின்னு இங்கே சிரியானது. சரி இங்கே வா மைக்கேல் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு சேர் இருக்குது, அந்த சேரை வந்து இவங்க தாவு இழுது போட்டு உட்காந்துட்டு மைக்கேல் அந்த சேரை கொஞ்சம் இழு அப்படிங்கிறாங்க. மைக்கேலுக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளவு நேரம் அதாவது நம்ம பூமியிலேருந்து அவங்களை இங்கே கூப்பிட்டு வந்ததுலேருந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் தாவு வந்து மைக்கில் பார்த்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்யின்னு சொன்னதுக்கு உண்டான இதுதான். மைக்கில் வந்து அப்படியே தள்ளி முள்ளி அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு 50 சென்டிமீட்டர் அப்படி நகர்த்திடுறார். 50 சென்டிமீட்டர் என்ன சொல்லுதான் இருக்கும், ஒரு 50 ஒரு அந்தளவுக்கு தூரத்துக்கு தள்ளிடுறார் முக்கி. பரவாயில்லையே வெரி குட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோழி முட்டை மாதிரி குட்டியே ஒரு கோழி முட்டை மாதிரி இருக்குது, அதை நகர்த்து மைக்கில், அதை கொஞ்சம் தூக்கு பார்ப்போம். அப்படி ஒரு ஆஸ்ட்ரிச் முட்டையாட்டு இருக்குது, ஆஸ்ட்ரிச் முட்டை சோடுக்கு இருக்குன்னு பாருங்கள், அதை நகர்த்து கொஞ்சம் மைக்கில் தூக்கேன் அப்படின்னோடனே மைக்கில் சரி இது என்ன ஒரு கையில் தூக்கிடலாம், பேலன்ஸுக்காக 2 கையில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்தி பார்க்குறாரு, முடியல. முட்டியை வச்சு தூக்கி முக்கி தூக்குற நகரவே இல்லை. அப்போது தாவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தாவனுடைய சான்ஸ். அந்த சேரை வந்து இவர் கஷ்டப்பட்டு தள்ளி ஒரு 50 சென்டிமீட்டர் தரலாம் இல்லை, தாவ் வந்து அப்படி ஒரு கையில் வந்து அப்படி அசால்ட்டாக அந்த சேரை இப்படி தூக்கி இப்படி கையில் தூக்கி இந்த இடத்துல கீழே வச்சுட்டு தாவும் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ரிச் முட்டை மாதிரி இருக்கக்கூடிய முட்டையை வந்து தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க. கழுத்தில் வந்து நரம்பு புடைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய வலுவை உண்டு பண்ணியும் அதை தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க, முடியல. தாவுனாலையும் தள்ள முடியல. என்ன தாவு என்னதுன்னா, நான் உனக்கு ஒன்று சொன்னேன்ல, ஒரு நடுவில் ஒரு சக்தி மையத்தை உண்டு பண்ணி அதனுடைய சக்தியை வெளியே நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதா இங்கே இருக்கக்கூடிய அந்த சுவர் போல் இருக்கக்கூடிய அமைப்புன்னு, அந்த மையப்பகுதி அந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த மத்திய பகுதி. அதை நீ என்ன பண்ணினாலும் சரி அதனுடைய அந்த சென்டர் பாயிண்ட்டை உன்னால் அசைக்கவே முடியாது. மீனிங் அந்த நம்மளுடைய ஆன்மா வந்து எந்த கட்டத்துலையும் அசையவே அசையாது, அது அப்படியே உறுதியோடு இருக்கும், நம்மளுடைய உடல் மட்டும்தான் அசைஞ்சிக்கிட்டு இருக்கும். சரி ஒரு தாற்பயமாக அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்போது இந்த மாதிரி எப்படி பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும் பொழுது அவங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி, தண்ணி எப்படி குடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ இது ரொம்ப முக்கியம். தண்ணி எப்படி குடிப்பீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு மைக்கேல் இங்கே இந்த அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு பெரிய ஜக்கூசி மாதிரி இருக்குது. ஜக்கூசின்னு அந்த பாத் டப் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு அன்னப்பறவையினுடைய வாய் போல் இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது அந்த தாவு வந்து இப்படி கையை இப்படி வச்சோன்னா அதிலிருந்து அந்த சென்சார் டெக்னாலஜி மாதிரி இப்படி வச்சோன்னா தண்ணி வருது, கையை எடுத்தோன்னா தண்ணி நின்றுச்சு. மைக்கில் இப்போ நீ பண்ணு அப்படின்னோடனே அவர் ஒரு 150 சென்டிமீட்டர் ஒசரத்தில் இருக்கான். ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய ஆளுக்கு ஈஸி, இவர் ஏக்குதப்போ இப்படி கையை வச்சோன்னா தண்ணி வருது, கை எடுத்தோன்னே போயிடுச்சு. அப்போது இந்த தண்ணியெல்லாம் இப்படி தான் தண்ணி நீங்கள் பயன்படுத்துவீங்களாமா, நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, எங்கே இருக்குது, நீங்கள் எங்கள் பூமி மாதிரி நிலத்துக்கடியிலேருந்து எடுத்துக்கிறது இல்லை ஆறு குளத்துலேருந்து மோந்துக்கிறது அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. காற்றில் வந்து நீர்ப்பதம் இருக்குல்ல, அந்த காற்றில் இருக்கக்கூடிய நீர்ப்பதத்தை நாங்கள் தண்ணியாக மாற்றி நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம். சூப்பர் பாருன்னு ஒரு சூப்பரும் கிடையாது, இயற்கைக்கு மாறாக பண்ணுற ஒரு வேலை தான். பட் ஓகே நாங்கள் வந்து ரொம்ப அத்தியாவசியம் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அது பண்ணிக்கணும். சரி சுடுதண்ணி வேணும்னா என்ன பண்ணுவீங்க, எலக்ட்ரோ வைப்ரேட்டரி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பயன்படுத்துவோம். அதை மாதிரி இந்த இடத்துல கால் வச்சுன்னா ஒரு மாதிரி இதமான சூட்டில் தண்ணி வரும், இந்த இடத்துல கால் வச்சு அப்படின்னு சொன்னால் கொதிக்கிற தண்ணி வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பெரிய விஷயம் பாருங்க, இது என்ன பெரிய விஷயம், இதெல்லாம் சாதாரணமான விஷயம், வேறு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு படுத்துக்கக்கூடிய ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மேட்டு மாதிரி இருக்குது, புசுன்னு இருக்கிற மாதிரி ஒரு மேட் மாதிரி இருக்குது. அதில் போய் ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா மைக்கில் இங்கே தான் தூங்குவோம், நீங்கள் படுத்து பாரு அப்படின்னோடனே அவர் போய் இப்படி படுக்கிறார். படுத்தோடனே ஒரு சில அடி வந்து இப்படி தரையிலேருந்து இப்படி மேலே அவர் மிதப்பது போல் அவருக்கு உண்டான ஒரு சூழல். அங்கே இவர் பார்க்குறாரு, தாவ ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க, ஆனால் அவங்க பேசுகிறது காதில் விழுக மாட்டேங்குது. தாவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு இப்படியே போயிடுறாங்க. நீங்கள் அப்படி தன்னை மறந்த ஒரு சூழலில் நீங்கள் அப்படி காற்றுல மிதந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், நீங்கள் இதை கற்பனை பண்ணிங்களேன். அப்படியே உடல் வந்து அப்படி எல்லா விதமான அந்த ஒரு கணத்தையும் உடல் இழந்துடுச்சு. நீங்கள் அப்படியே காற்றுல அப்படி மிதக்கிறீங்க, உங்களுக்கு காதில் எதுவும் கேட்கல, கண்ணில் எதுவும் தெரியல, அப்படியே ஆஹான்னு இருக்கீங்க, இப்படி ஒரு ஆனந்தத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தால் எப்படி இருக்கும்.
டக்குன்னு அப்படி மைக்கேல் கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்படி ஒரு செகண்ட் ஆஸ்வாசப்படுத்தி இப்படி கண்ணை முடிச்சு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தாவு பேசுறது காதலி கேட்குது. தாவு என்ன நடந்ததுங்கன்னு. இதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. உன்னுடைய ரெஸ்டிங் ஏரியா நல்லா இருக்கா, ஸோ அந்த ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா, அப்பா இது அட்டகாசமாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே சரி வா மைக்கேல் போகலாம். அப்புறம் நானும் எல்லா இடத்துலையும் சுற்றினேன், உங்களுடைய கிச்சன் எங்கே இருக்குது, கிச்சனையே காணுமே, நான் அதை பார்க்கவே இல்லையே அப்படின்னா, வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு ட்ராவர் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் இது மாதிரி இப்போ இதுதான் எங்களுடைய மீன், ஷெல்ஃபிஷ்ஷு, முட்டை, சீஸு, டெய்ரி ப்ராடக்ட்டு, வெஜிடபிள்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூமியில் மான்னா அப்படின்னு கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்து அவர் காலத்தில் மக்களை வந்து இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு புலம்பெயர்த்து கூப்பிட்டு போகும்பொழுது ஒரு வகையான ரொட்டி துண்டு கிடைக்குமா. இது வந்து தேவர்களிடமிருந்து சொர்க்கத்திலிருந்து வந்ததாக சொல்லப்படுது. சரிங்களா, அது கிடைக்கும். அது பயங்கர ஊட்டச்சத்து மிகுந்ததாக இருக்கக்கூடிய ரொட்டி துண்டாக சொல்லப்படுது. இந்த மான்னான்னு பூமியில் நீங்கள் அதை மான்னான்னு சொல்லுவீங்க, அது எங்களுடைய சராசரியான ஒரு ரொட்டி துண்டு. இது பயங்கர உடலுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போது இதெல்லாம் அப்படி சொல்லிகிட்டே வரும்பொழுது மைக்கில் அப்படி பார்த்துட்டு தாவுறதாக்க பார்க்குறாரு. என்னையை பார்த்தா உனக்கு பைத்தியார் நாட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா, இங்கே என்ன சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் அப்படி தான் நிறங்கள் தான் இருக்கே தவிர நீ என்ன சொல்லக்கூடிய இந்த மீன், காய்கறி, ரொட்டி துண்டு அப்படிங்கிற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, உருவமாகவே ஒன்றும் தெரியல, வெறும் நிறமாக தான் இருக்குது அப்படின்ட்டு. மைக்கேல் நீ சொல்லக்கூடிய உணவு தான் இது மீன்னா மீன் தான் அது. ஆனால் அந்த மீனுக்குள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய முழு சத்தையும் அப்படி வெளியே எடுத்து அதை வந்து நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். அது நிறங்களாக தான் பிரதிபலிக்கும். அது முழு சத்தும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அது நீ அதை அப்படியே உணவாக எடுத்துக்கலாம். நிறம் தான் அதில் இருக்குது, ஆனால் அது சக்தியை முழுசும் உறிஞ்சி உணவாக வச்சுருக்காங்க. அதை நீ எப்படி உணவாக எடுத்துக்கலாம், அது ரொம்ப ஊட்டச்சத்தாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ தான் அந்த வார்த்தையை கேட்குறாரு, உங்களுடைய சராசரி ரொட்டி பூமிக்கு எப்படி வந்தது முதல்ல, பூமியில் எப்படி அதை மான்னான்னு சொல்லக்கூடிய அந்த பேரில் சொல்கிறாங்க, நீங்களும் அதை மான்னான்னு தான் சொல்கிறீங்க, எப்படி பூமியில் அதை வந்து மான்னான்னு சொல்கிறாங்க அப்படின்னொன்னே, இல்லை இவங்க மானான்னு சொல்ல, பூமியில் இருக்கவங்க தான் மானான்னு சொல்கிறாங்க, ஆனால் ரொட்டி அதே ரொட்டி தான். மைக்கேல் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், நாங்கள் வந்து அண்டம் விட்டு அண்டம் தாண்டக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டவர்கள். எங்களுக்கு வந்து கோதுமையும் இந்த ஓட்ஸும் இருக்குது பார்த்தியா, அது போதும். அப்போது அதில் வந்து இந்த மானான்னு சொல்லக்கூடிய இந்த ரொட்டி வந்து நாங்கள் செஞ்சு அதில் இதை கொண்டு வரும்பொழுது வெறும் அந்த கோதுமை, ஓட்ஸு, இந்த மானா, அந்த ரொட்டி இருந்தால் போதும், எங்களுக்கு பல ஆண்டு காலம் வந்து உடலில் ஊட்டச்சத்தே குறையாமல் எங்களால் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த சொர்க்கபுரியிலிருந்து வந்ததாக இயேசு கிறிஸ்து கொண்டு போகும்போது அவங்க மக்களை கூப்பிட்டு போகும்போது திடீர்னு பார்த்தா தரையில் கிடைக்குமா. இவங்க கொடுத்துருப்பாங்களோ என்னவோ தெரியல, பின்னாடி ஒரு சில விஷயங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு, பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய இந்த வாசலில் வந்து ஒரு சில ஆட்கள் வந்து இறங்குறத பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அவங்க அந்த இடுப்பில் இருக்க, கையில் இருக்க அந்த இதெல்லாம் கழட்டி அங்கே ஒரு கல் மாதிரி இருக்குது, மார்பிள் மாதிரி இருக்குது, அதில் ஒன்று வச்சுட்டு அப்படி உள்ளே வரும்பொழுது இவங்க ஃப்ளைட்டில் வரும்போது இவங்க கூட பயணம் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே அங்கே வர்றாங்க, பியாஸ்ட்ரா, லட்டோலி அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்புறம் இன்னும் இதர ஆட்கள் எல்லாமே வர்றாங்க. இப்போ வந்து அவங்களுடைய அந்த ஸ்பேஸ் யூனிஃபார்ம்லாம் கழட்டிட்டு ஒரு பெரிய ஒரு அரேபிக் அங்கி மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தருக்கும் ஒரு நிறம் கொண்ட அங்கி தான் இருக்குது, எனக்கு பின்னு தான் தெரிஞ்சுது ஏன் ஒருத்தரும் ஒரு நிறத்தில் போட்டிருக்காங்கன்னு. இப்போ வரைக்கும் அவர் சொல்லலை அதை ஏன் போட்டிருக்காங்கன்னு. ஆனால் ஒருத்தரும் ஒரு நிறத்தில் இருக்காங்க. அவ்வளவு ஒரு அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் பார்த்த மாதிரியே இல்லை. நீ ஸ்பேஸ் ஷிப்பில் பார்த்த ஆட்களை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ பார்த்த அப்படின்னு சொன்னால் உன்னால் அடையாளமே காண முடியாது. பயங்கர அழகாக இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு. அந்த நிறம் வந்து அந்த உடை, அந்த ஆடையில் இருக்கக்கூடிய அந்த நிறம் அவர்களுக்குன்னு மட்டுமே பொருந்தி இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஒரு ஆடையினுடைய அந்த நிறம் அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்குன்னு. அப்போ அவங்க வராங்க, இவங்க தான் தோள்பட்டையில் கை வச்சு தானே எது சொல்லுவாங்க, அதில் அந்த லட்டோலின்னு சொல்லக்கூடிய அந்த அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகையான திரவம் அவர்கள் கையிலேருந்து சுரக்கும். இந்த தோள்பட்டையில் கை வச்சா நம்மளுடைய உடலுக்குள்ளே போக நம்மளுக்கு ஒரு வகையான இனிமையான ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த தியாபால ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு. ஸோ அப்போ அவங்க எல்லாத்தையும் வந்தோன்னே எல்லாம் பேசி மகிழ்ந்து அப்படி சந்தோஷமாக அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் மைக்கில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எல்லாம் அப்படி வட்டமாக அப்படி உட்காந்துக்கிட்டாங்க, நான் அவர்களுக்கு மத்தியில் உட்காந்துட்ருக்கேன், அவங்க அத்தத்தை சோடுக்கு இருக்கிறாங்க, நான் இத்தினூன்னு இருக்கிறேன். ஒரு கோழி கூட்டத்து மத்தியில் ஒரு வாத்து இருந்தால் எப்படி இருக்கும், அது வித்தியாசமாக இருக்கும்ல, எல்லாம் கோழி நடுவில் ஒரு வாத்து இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஐ எம் தி ஆட் மேன் அவுட். அவங்க அத்தத்தை சோடுக்கு இருக்கிறாங்க, நான் புழுக்கூண்டு இந்த இடத்துல இவங்க இப்படி இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மொழியில் என்னென்னமோ பேசினாங்க. பேசிவிட்டு அப்புறம் டக்குன்னு எந்திரிச்சு அந்த கிச்சனுக்குள்ளே போய் அவங்க குடிக்கிறதுக்கு
ஹைட்ரோமெல், ஆமாம் ஹைட்ரோமெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளாஸில் ஊற்றி கொண்டு வராங்க. கொண்டு வந்து அந்த ட்ரே வந்து இப்படி காற்றுல இப்படி இது பண்ணாங்க. எல்லோரும் இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டாங்க. அந்த ட்ரே பாட்டுக்கு அதை தான் அவங்க முன்னாடி போய் நின்றுது. அவங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க. என் முன்னாடியே வந்தது. அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு உட்காந்தோடனே நான் தாவை பார்த்து கேட்குறேன், எப்படி பண்ணின தாவ் அப்படின்னு. தாவு சிரிச்சிட்டு, டெலிபதி தான் மைக்கிள் அப்படின்னு சொன்னோன்னே சொல்லிவிட்டு தாவு வந்து இப்படி சமணங்கால் போட்டு உட்காந்துருந்தவங்க அப்படியே இப்படி காற்றுல இப்படி இப்போ அவங்கக்கிட்ட எந்த விதமான இதெல்லாம் கிடையாது, டெக்னாலஜியெல்லாம் கிடையாது. இயற்கையாகவே அவர்களுடைய உடல் வந்து காற்றுல மிதக்குது. அப்படியே அவங்க பாட்டுக்கு அப்படியே அந்த ரூம் அப்படியே சுற்றிட்டு அப்படி சமணங்கால் போட்ட மணிக்கு அப்படியே சுற்றிட்டு திருப்பி பழைய மாதிரி இடத்துக்கு வந்து மைக்கிள் அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இது எதுவுமே விசித்திரமெல்லாம் கிடையாது, அவங்க எல்லாருனாலையும் இது முடியும். ஸோ அவங்களுக்கு அது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். எனக்கோ இது என்னமோ புதுசாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது நான் இதை எப்படி பேன்னு பார்க்குறது, அவங்களுக்கு எது ஆர்வம்னா என்னுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்குறது அவங்களுக்கு ஒரு ஆர்வம். பாடுறா இந்த மனுஷன் எப்படி இருக்கான் பாடுறா, என்னென்ன உணர்வு இது ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறான் பாரு அப்படின்ட்டு ஒரே சிரித்து பேசி விளையாண்டுக்கிட்டு ஒரே அது சூப்பரப்பா என்ன இப்படியெல்லாம் அவனுக்கு எதாவது ஆச்சரியமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி விளையாண்டுக்கிட்டு எல்லாம் அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போது தாவு சொல்கிறாங்க, பூமியில் இன்றளவும் இந்த நூல் எப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி 30 வருஷம் முன்னாடி எழுதுனதாக இருக்கும். இல்லை அவ்வளோ தூரம் இருக்காது, 30 வருஷம்லாம் இருக்காது, சரி அதை விட்டுருவோம். இன்றளவும் பூமியில் இந்த மாதிரி சக்திகளை கொண்டவர்கள் நிறைய பேர் உண்டு. நிறையன்னா பல கோடி பேர்லாம் கிடையாது, சொற்பமான ஆட்கள். ஆனால் ஒரு அளவுக்கு சொல்லக்கூடிய அளவு குரூப்பில் எங்கெங்கேயோ இப்படி சிதறி கிடக்கிறாங்க. ஆனால் இன்றளவும் இதுபோல் சக்திகள் உண்டவர்கள் உண்டு. முந்தைய காலங்களில் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த காற்றில் பறப்புதுங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சக்திகள் கொண்டவர்களாக இருந்தாங்க. காலப்போக்கில் மனிதன் வந்து அதை முழுசும் இழந்துட்டான். ஸோ அதனால் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பின்ன அவங்களுடைய அந்த வீட்டுக்கு வந்து இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஒரே சிரித்து பேசி அப்படி ஜாலியாக விளையாண்டுட்டு இதுன்ட்டு சூரியன் அவங்களுடைய கிரகத்தில் அந்த சூரியன் வந்து அப்படி அஸ்தமிக்குது. அப்போது தாவ் என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்கிள் இப்போது நாம் இருக்கக்கூடிய அந்த இடம், இப்போ நம்ம வீடுன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து அவங்க தோக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. தோக்கோ, DOKO, தோக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ நீ தங்கிக்கோ. இன்றைக்கி ராத்திரி நீ வந்து தியாவாவில் முதல் இரவை நீங்கள் கழிக்க போகிற. ஸோ இன்றைக்கி நீங்கள் தங்கிக்கோ, நீ ரிலாக்ஸ்டாக இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு ரொம்ப சீக்கிரமாக உன்னுடைய டைமுக்கு சொல்ல போனால் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே சூரியன் இறங்கிடும். கொஞ்சம் சீக்கிரமாக நீ வந்து உனக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுக்கோ. இங்கே விளக்கெல்லாம் கிடையாது, ஏன்னா எங்களால் பகல் பொழுதுலையும் பார்க்க முடியும், இரவு பொழுதுலையும் பார்க்க முடியுங்கிறதுனால எங்களுக்கு விளக்குங்கிறது தேவைப்படவே படாது. அதனால் விளக்குங்கிறது ஒன்று கிடையாது. நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ மைக்கிள் கேட்குறாரு, தாவ் பாதுகாப்பாக இருப்பனா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னா, எங்களுடைய கிரகத்தில் நீ நடு ரோட்டில் நீ ஒரு பாயை போட்டு படுத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னாலுமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது இது எந்த அளவுக்கு கம்பேர் பண்ணிக்கலான்னா, உங்கள் கிரகத்தில் பெரிய ஆயுத படையோடு இருக்கக்கூடிய ஆட்களும் பல வேட்டை நாய்கள் எல்லாம் சுற்றி இருந்து அதற்கு மத்தியில் படுத்தேன்னா கூட உனக்கு ஆபத்து உண்டு. ஆனால் இங்கே நீ நடு ரோட்டில் பெப்பர் பேனை கிடந்தேனாலும் கூட உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தைரியமாக போடு. ஒருவேளை அப்படி ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒருத்தங்களை வந்து நாங்கள் மிருகத்திற்கு ஒப்பாக தான் பார்க்குறோம். ஆனால் இங்கே யாருமே அப்படி கிடையாது, நாங்கள் ஆன்ம ரீதியில் முன்னேறிய நிலையில் இருக்கோம், அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது, நீ தைரியமாக போடு, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பின்ன பார்க்கலாம், நீ தூங்கு மைக்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த கூட ஃப்ளைட்டில் வந்தாங்களா அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த இது கையில் இதெல்லாம் போட்டு இடுப்புலெல்லாம் போட்டு எல்லோரும் பறந்து போயிட்டாங்க. ஸோ வரும்போது தாவுக்கும் சேர்ந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல், தாவும் பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஸோ என்னுடைய முதல் இரவை நான் வந்து தியாபாவில் என்னுடைய முதல் இரவை நான் கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் மைக்கிள். ஸோ இனி அடுத்து என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸஸ் அவர் வந்து சந்திக்க போகிறார் அப்படிங்கிறது வந்து இன்னும் நமக்கு தெரியலை. த 7 மாஸ்டர்ஸ் அண்ட் தி ஆரா. ஓகே, தலைப்பே வந்து பயங்கர ஒரு விசித்திரமாக இருக்குது ஒரு தலைப்பு. ஸோ அடுத்த பதிவு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இன்னும் எத்தனை பூமியினுடைய ரகசியங்கள் உடைக்க போகிறாங்க, இன்னும் அந்த தியாபாவில் என்னென்னலாம் அற்புதங்கள் அதிசயங்கள் இருக்குதுன்னு தெரியல, பார்த்துட்டே வரலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, சுவாரஸ்யமான நிறைய செய்திகள் அப்படிங்கிறது இருக்குது. நம்புங்க, நம்பாட்டினாலும் நோ இஷ்யூஸ், ஒரு கதவை கேட்குற மாதிரி நல்லா இருக்குல்ல. ஸோ இதான் இன்றைக்கி உண்டான பதிவு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் அடுத்த பதிவில் நாளைக்கு Q&Aல சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து எழுந்துங்கள். நான் உங்களிடத்தில் நடப்பேன். நன்றி.